ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கார்த்திகை தீபம் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கார்த்திகை அன்னைக்கு காலையில் தண்ணியில் அகல் விளக்க ஊற வச்சுட்டேன். விளக்க தண்ணியில் ஊற வைக்கிறதுனால எண்ணெய் ரொம்ப குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பழைய விளக்கு என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் நான் புதுசாக ஒரு 25 விளக்கு வாங்கிக்கிட்டேன். விளக்கு 5 மணி நேரம் தண்ணியிலே ஊற வச்சு அதை எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். விளக்கு காஞ்சதுக்கப்புறமா அடியில் எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்காக நான் நெயில் பாலிஷ் அடித்து விட்டுக்கிட்டேன். நெயில் பாலிஷ் அடிக்கிறதுனால கீழே எண்ணெய் கசிஞ்சு வராது. நெயில் பாலிஷ் காஞ்சதுக்கப்புறமா அகல் விளக்கை மஞ்சளில் டிப் பண்ணிவிட்டு எல்லா விளக்குலையுமே இந்த மாதிரி குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். விளக்கு அப்படியே காய விட்டுட்டு சாயந்தரம் 5 மணிக்கு நிலவாசலில் மஞ்சளும் குங்குமமும் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வாசப்படியில் கோலம் போடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு கோலம் அவ்வளோவா நெளிவு சுழிவாக வராது, அதனால் நான் அச்சு வாங்கி தான் கோலம் போட்டேன். 2 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால வாசலில் கோலம் போடவும் முடியலை. படியில் கோலம் போட்டு முடிச்சுட்டு போத்தி ஹோலை கீழே டைல்ஸ் டிசைன்லேயே கலர் பொடி மட்டும் கொடுத்தேன். இந்த இல்யூஷன் கோலம் ஐடியா என் வீட்டுக்காரங்க தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி காலையிலேருந்தே நல்ல சாரல் மழை, காற்று நல்லா அடித்ததுனால ஒரு கலர் பொடி மேலே ஒரு கலர் பொடி பட்டுடுச்சு. நான் திரும்ப அது மேலே இன்னொரு கோட்டிங் கொடுத்தேன். எங்கள் பாப்பா நான் கலர் கொடுக்குறத சேர் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தா. ஃபுல்லாக கலர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா கோலம் இப்படி தான் இருந்தது. அப்புறமா நான் எல்லா விளக்குக்கும் திரி எடுத்து வச்சிட்ருந்தேன். நான் பஞ்சு திரியில் 2 சிரி தேர்த்து தான் வச்சிட்ருந்தேன். ஏன்னா அப்போ தான் காற்றுல ஈஸியாக அணையாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எல்லா விளக்கையும் இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கப்புறமா அங்கே வீட்டில் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடு ஃபுல்லாகவே நாங்கள் விளக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஊரில் எப்போவுமே திருக்கார்த்திகைக்கு பனை ஓலை கொழுக்கட்டை அவிப்போம். ஆனால் அந்த தடவை எனக்கு பனை ஓலை கிடைக்காதனால நான் கொழுக்கட்டை அவிக்கலை. நான் தட்டில் உள்ள விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். எங்கள் பாப்பாவும் நான் விளக்கு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு சின்ன தட்டில் விளக்கு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. எங்கள் பாப்பாவுக்கு கோலம் போடுறது விளக்கு வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நானும் விளக்கெலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உள்ள நிலவாசல் ஜன்னல் எல்லா பக்கமுமே வச்சிட்ருந்தேன். வீட்டுக்கு வெளியே விளக்கு வைக்கும்போது காற்று ரொம்ப அடித்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் விளக்கு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டுக்கு வெளியே விளக்கு வச்சு கொஞ்ச நேரத்துலையே மழை தூர ஆரம்பிச்சிடுச்சு. எங்கள் பாப்பா காற்றுல விளக்கு அணைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி கையை வச்சு தடுத்துட்டு இருந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.